எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு G Vee டிசைனர். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீட் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட் ஒர்க் பற்றின டுட்டோரியல் தான் இது. பீடு, சீக்வன்ஸு, கர்தானா பீட்ஸ் அதெல்லாம் வந்து என்னென்ன பேசிக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி நீடில் வந்து இது வந்து நம்ம த்ரெட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது பீடு போடுறதுக்கான நீடில். இந்த நீடில் பாருங்கள், இது வந்து த்ரெட்டு போடுற நீடில். எப்படி இந்த இடம் மட்டும் சன்னமாக இருக்கும். இந்த நீடில் பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சன்னமாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். பீடு கோர்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அட்டன் டைமில் ஒரு 10லேருந்து 15 பீடு ஒட்டுக்காக நம்ம இதில் கோர்த்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ரெண்டுத்துலேயும் போடுவேன். ஒன்று சூவிங் த்ரெட்லேயும் போடலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நரம்பு கிடைக்கிது, நைலான் ஒயர் மாதிரி இருக்கும் இந்த நரம்பு. இதை வச்சும் நம்ம பீட் ஒர்க் போடலாம். சூவிங் த்ரெட் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு வகையில் அறந்தால் கூட இது வந்து அறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவும் வந்து நல்லா இருக்குது, நாங்கள் இதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் ஒரு சஜெக்ஷன் தான், உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஜரியை நாட் போட்டு அடியில் ஜரி எடுத்துக்குவோமோ அதே ப்ரொசீஜர் தான் அந்த நரம்புக்கும். இப்போ நான் நரம்பில் போட்டு காட்டுறேன். இப்போது இந்த மெட்டீரியல் எல்லாமே வச்சு எப்படி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீடு, அடுத்து வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் பீடு, அடுத்து இந்த மாதிரி டியூப் பீடு, இது வந்து கர்தானா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹாஃப் டியூப் பீடு. அடுத்து இது ஒரு வெரைட்டி பீடு, ஹேங்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற பீடு. இது வந்து ஒரு வெரைட்டி சக்கரி, அண்ட் இது வந்து ஒரு சமுக்கி. அப்புறம் இது வந்து கோதுமை பீடு மாதிரி இருக்கும், இது ஒரு வெரைட்டி பீடு. அப்புறம் சக்கரிலேயே இன்னொரு ஸ்மால் சக்கரி, ரிங் சக்கரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சுகர் பீடுங்க. இந்த சுகர் பீடை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீடில் நம்ம இப்படி அடித்தோம்னா இப்படி ஏறும். நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கோர்த்துட்ருக்க வேண்டியதில்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அட்டன் டைமில் இந்த மாதிரி இத்தனை பீட் நம்ம ஒட்டுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடு விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. கட்டை விரலில் இந்த இடத்தாண்ட இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். நடு விரலில் இந்த டிப்பில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நரம்பு நான் அடியில் எடுத்துருக்கேன், எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 பீடு மட்டும். நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். இந்த மூத்தர விரலில் இப்படி தள்ளினீங்கன்னா விழுந்துடும். பீடு எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். ரொம்ப டைட்டாக இப்படி தள்ளிலாம் பஞ்ச் பண்ணிங்கன்னா க்ரீம்லேருந்து கிளாத்தை எடுத்துகிட்ட பிறகு ஒரு மாதிரி பீடு ஆட ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. பீடோட எண்டிங் எதுவோ அந்த இடத்தாண்ட நம்ம பஞ்ச் பண்ணி லூப் போடலாம். 2 பீடாக இந்த மாதிரி விடணும். பீடு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்போ நீடில் 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக அது அப்படியே டைரெக்டாக உள்ளே போயிடும். நீங்கள் தள்ள வேண்டிய எதுவுமே இருக்காது. என் கையை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி முடித்ததுமே இப்போ நீடில் நம்ம திருப்பி எடுத்து பாருங்கள். ஒரே தடவை தான் நீடில் எடுத்தேன், எத்தனை பீடு ஒரே டைமில் நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் சுகர் பீடு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி நம்ம அப்படி ஏற்றினோம்னா பீடு அழகாக இதுக்குள்ளே ஏறிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டை விரலில் இந்த இடத்தாண்ட பிடிச்சிட்டு நடு விரலில் இது இங்கே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு போடலாம். இந்த மாதிரி ஃபைனலாக இது வரைக்கும் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி த்ரெட்டுக்கு நாட் போடுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் எல்லாமே. நாட்டு இப்படி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு சுகர் பீடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது எல்லாமே பேசிக் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ அடுத்தது வேறு சைஸ் ரவுண்ட் சைஸ் பீடு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் பீடு எடுத்துக்கிறேன். இதுவும் ஸ்டார்டிங்கில் எடுத்து ஒரு பேக் நாட் போட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரவுண்ட் சைஸ் பீடு எடுத்துருக்குறோம். இந்த ரவுண்ட் சைஸ் பீடு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பீடை வந்து ஒவ்வொன்றா இப்படி அந்த ஹோல்ஸில் வச்சு இப்படி வச்சிங்கன்னா ஏறிக்கும். இந்த மாதிரி நடு விரலில் ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீடெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீடாக தான் வச்சு தைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு தான் தைக்கணும். ஒரு பீடு விட்டுட்டு லூப் எடுத்துட்டு ஒரு பீடாக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீடுக்கு தான் 2 அல்லது 3. இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் பீடெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே போச்சுன்னா நம்ம 2 போட்டோம்னா லூஸ் ஆகும்.
ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நாட் போட்டுட்டு வரலாம். இப்போது இது வரைக்கும் வந்துட்டு நான் நாட் போடுறேன். இப்போ அடுத்தது இந்த பீடு ப்ளஸ் வந்து ஒரு சுகர் பீடு வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் நாட் போட்டுடுறேன். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு சுகர் பீடும் சேம் இப்போ தச்சோம்ல அதே ரவுண்ட் சைஸ் பீடும் எடுத்துருக்கிறேன். லூப் எடுத்து ஒரு பேக் நாட் போட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பீடு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சுகர் பீடு, மறுபடியும் இன்னொரு பெரிய பீடு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு வச்சாச்சு. தைச்சிடுங்க. மறுபடியும் ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு. இது எல்லாமே வெரைட்டி பீட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் தைக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு வெரைட்டியாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு மெத்தட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டுமே சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கிளாஸ் பீடு, அதாவது கலர்ஸில் வர்றது எல்லாமே கிளாஸ் பீடு. இது வந்து கோல்டு கலர் சுகர் பீடு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நீடில் 2 சுகர் பீடு இப்படி எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் பீடு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த சாரீ கலருக்கு இந்த மாதிரி பீட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பீடை வச்சு மிங்கிள் பண்ணி ஒரு பார்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 கோல்டு பீடு வச்சு தைச்சிட்டு அப்புறம் 2 அந்த பீடு கலர் பீட். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வச்சு தைச்சிட்டு வரப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு வரலாம். மாற்றி வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போ 2 கோல்டு பீடு வச்சு ஃபைனலாக நான் நாட் போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் என்ன கலர் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே தான் எண்டிங்கும் அந்த மாதிரி கலர் கொடுக்கணும். இது ஒரு அழகாக ஒரு பார்டர் மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இங்கே நாட் போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது வந்து சேம் இந்த கலர் கிளாஸ் பீடியே வச்சு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக 2 வந்து கிளாஸ் பீடு ஒரு கோதுமை பீடு இந்த மாதிரி நான் ஆல்டர்னேட்டாக கோர்த்துட்ருக்கேன். இப்போது இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு 2 கிளாஸ் பீடு ஒரு வீட் பீடு இந்த மாதிரியும் தைக்கலாம். இந்த வீட் பீடு இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இந்த நீடில் இப்படி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா உள்ள நீடிலுக்குள்ளே போயிடும். அப்புறம் 2 கிளாஸ் பீடு எடுத்துக்கணும். இதுவும் ஒரு வெரைட்டி. இப்போ இங்கே நாட் போட்டுக்கிறேன். அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த வெரைட்டி வந்து அந்த கோதுமை பீடியும் ஒரு ரவுண்ட் பீடும் எப்படி மாற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீடு, அடுத்து ஒரு கோதுமை பீடு, மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீடு. இதுவும் ஒரு வெரைட்டி. இந்த இடத்துக்கிட்ட வந்து நாட் போட்டுக்கலாம். அடுத்து வேறு டிசைன் பார்க்கலாம். இது வந்து டியூப் பீடு. இந்த டியூப் பீடும் இந்த கிளாஸ் பீடும் வச்சு ஒர்க் பண்ணலாம். இந்த டியூப் பீடு இந்த நீடில் வந்து இப்படி வச்சு எடுத்தோம்னா வந்துடும். ஒரு கிளாஸ் பீடு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 லைன் சின்னதாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீடில் நரம்பு எடுத்துகிட்டு பேக் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி க்ராஸாக நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து கிளாஸ் பீடு இருக்குது, இந்த பக்கம் டியூப் பீடு இருக்குது. இந்த பக்கம் இப்போ ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். இந்த சைடில் மேலே வந்து டியூப் பீடு, இந்த சைடில் கிளாஸ் பீடு. ஒரு பஞ்சு ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் மேலே வரும். ஒரு பஞ்சு இன்னொரு லாக்கு. இப்போது இந்த பக்கம் மேலே வந்து
சுகர் பீட் வரணும். இந்த மாதிரி இப்போது இது மாதிரி பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்டர் டிசைனோ இல்லை ஒரு ஸ்டெம்முக்கோ நீங்கள் கொடுக்குறப்போ நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரணும். ஒரு சைடு பீடு வரும், ஒரு சைடு டியூப் பீடு வரும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்லீவில் இல்லை நெக்லைனில் அவுட்டரில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிசைனும். இப்போது இங்கே வந்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம் ஃபைனலாக. இது ஒரு வெரைட்டி. இப்போ அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இது வந்து ஒரு சக்கரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த சக்கரி எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவும் போல் நரம்பு எடுத்து பேக் ஸ்டிச் போட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து தள்ளிக்கோங்க. இந்த ரிங்குக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுங்கள், மறுபடியும் இன்னொரு லாக் பண்ணணும். அப்புறம் வெளியில் ஆஸ் யூஷுவல் வச்சு தைச்சிட்டு வரணும். இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தச்சு வந்துட்டு மேலே வந்து க்ளூ போட்டு நம்ம குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை வேறு எதனா கூட ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அந்த மாதிரி கூட போடலாம், இல்லை பீடு கூட வச்சு தைச்சிக்கலாம் திருப்பி இதுக்கு மேலே. இதெல்லாமே பேசிக் ஸ்டிச் தான். பிகினர்ஸ்க்கு ஆரியை பற்றி ஃபுல்லு எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபுல் வீடியோவும். இப்போ இந்த ஒரு வெரைட்டி சக்கரி வந்து தச்சு முடிச்சாச்சு. இன்னொரு வெரைட்டி சக்கரி இருக்குது, அது வந்து ரிங் டைப்பில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு இப்போ காட்டுறேன். இப்போ அடுத்தது இந்த ரிங் சக்கரி. இதுவும் வந்து சக்கரி தான், ஆனால் ரிங் மாதிரி இருக்கும். இது ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். இதுவும் தைக்கிறது சேம் மெத்தடு தான். இந்த பாருங்கள், எடுத்துக்கோங்க. ஒரு சக்கரி எடுத்து வச்சுக்கிட்டு சக்கரியில் ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, மறுபடியும் உள்ளுக்குள்ளவே இன்னொரு செயின் போட்டுட்டு அப்புறம் வெளியில் இன்னொரு செயின் போடுறோம். எதனால் நான் உள்ளுக்குள்ளே உங்களை 2 செயின் போட சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு இப்படி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த செயின் வந்து மேலே ஓவர்லேப் ஆகி வரும். அப்போ என்ன ஆகும்னா, மேலே ஸ்டோனோ க்ளூவோ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக சீட் ஆகாது. அதுக்காக தான் உங்களை வந்து நான் இதுவே நம்ம 2 செயின் போட்டோன்னு வைங்க. பாருங்கள், நம்ம 2 செயின் உள்ளுக்குள்ளே போட்டோன்னா அந்த நாட் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், மேலே தெரியாது. அதுக்காக தான் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து 2 செயின் போட சொல்கிறது. இதுவும் வந்து சக்கரி மெத்தட் தான் தைக்கிறது. இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே நம்ம குந்தன் ஸ்டோனோ இல்லை இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை பீடோ அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு வெரைட்டி காட்டுறேன். இது வந்து கர்தானா, அதாவது ஹாஃப் டியூப் பீடு கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இதே கிளாஸ் பீடே எடுத்துருக்கிறேன். பேக் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கர்தானா வச்சுக்கோங்க. ஒரு கர்தானா வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு கிளாஸ் பீடு, மறுபடியும் ஒரு கர்தானா, மறுபடியும் ஒரு கிளாஸ் பீடு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இப்படியும் வச்சு நம்ம தைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி கர்தானா ஒன்று, அந்த கிளாஸ் பீடு ஒன்று. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10 டைப் பார்த்துட்டோம். நம்ம எப்படிலாம் பேசிக்கில் நம்ம பீட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுன்றதும் பார்த்துருக்கோம். நாளைக்கு சமைக்கி வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு டுட்டோரியலில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றின எதனா கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம சேனலில் போகிற எல்லா டுட்டோரியல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.